பெரிய புரட்சியாளனுக்கு வழிகாட்டினதா நினைச்சு என்ன பாராட்டுவாங்கல்ல. நீ புரட்சியாளனோ வழிகாட்டியோ யாரா வேணா இரு, ஆனா இப்ப என்கிட்ட அன்பா பேசு. பேப்பர் கூட பேசுறதை விட உன் கூட பேசுறது நல்லாதான் இருக்கு. முதல் தடவை 6 விலா எலும்புகளையும் 2 கைகளையும் உடைச்சுக்கிட்டேன். உடம்புக்குள்ள இன்னும் சில உறுப்புகள் செயலிழந்தது. அதுவும் நான் சாதாரணமா ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடந்தது. கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம சுனாட என்ன வெளுத்து வாங்கிட்டா. சண்டை போட வந்துட்டல. டேய் கிழவா, யார்கிட்ட வந்து என்ன கேக்குற? நான் இந்த ஊரோட ஹொக்காகேடா. இந்த ரணகலத்திலயும் உனக்கு குதூகலம் கேக்குதா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அது சரி, என்னமோ வரவே மாட்டான்னு பெருசா பேசுன. நான் சொன்னேன்ல, நான் ஜெயிச்சு நீ தோத்தனா மரத்துக்குன்ன கட்டி என்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும். போதும், சும்மா இரு. ஒன்னுத்துக்கும் உதவாத மொக்க மூஞ்சி. தலைவரு திமிங்கலம் தானுங்கோ. அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து இருக்கு. வாய மூடுறியா? ஓவரா பேசாத. உலகத்துல பொண்ணுங்கன்னு ஒருத்தங்க இல்லன்னா பசங்களுக்கு ரிஜெக்ஷனே இருக்காது. என்ன இன்னைக்கு கரெக்டா பேசுற? தரிசனம் நடக்கிற வரைக்கும் இருக்கணும். கொஞ்சம் இருங்க. நான் பலசாலி ஆகணும்னு நினைச்சதே பொண்ணுங்க மத்தியில கொஞ்சம் ஃபேமஸா இருக்கணுங்கிறதுக்கு தான். உங்களை மாதிரி தவளைங்க கிட்ட ஃபேமஸா இருக்கல்ல. Got the man with the plan right here. Bringing swag with the man right here. இல்ல, கொஞ்சம் இரு. டேய் கிழவா, இப்ப நீ என்ன பண்ண? அத நீ தெரிஞ்சுக்கணுமா? சரி, உன்னைய நான் மாத்தி காட்டுறேன். என் வாயில இருந்து வர வார்த்தை எல்லாமே உண்மைதான். அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான் போங்க. ஜூட்சுவை பயன்படுத்தி உங்க 2 பேரையும் தவளையா மாத்திடுவேன். தவளையா மாத்திடுவேன்னு சொல்றேன், புரியலையா? தெரிஞ்சுக்கணும். அது கிடக்கட்டும். முதல்ல இந்த இடத்தை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். சுனாடே, நான் இதுல ஜெயிச்சேன்னா நீ என் கூட வெளியே வரணும், சரியா? சரி, ஆனா நீ தோத்து போனா என்ன அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ண கூடாது. நான் தோக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. போட்டுக்காதீங்க. முடிச்ச அளவுக்கு ஒத்துமையா இருக்க நீங்க பழகிக்கோங்க. ஓ, அப்புறம் இன்னொரு விஷயம், அது நீ யாருன்னு சொல்லவே இல்ல. சரி, அதோட சேர்த்து உன் கடவுள் எதை அடைய ஆசைப்படுறாருன்னு சொல்ல. உன்ன மாதிரி மொக்க நெஞ்சாவுக்கு அத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே. என்னப்பா, படுக்க போட்டாங்களா? மாஸ்டர் ஜிராயா. என்ன கக்காஷி, அடி ரொம்ப பலமோ? எப்படி இருக்க? நலந்தானா, உடலும் உள்ளமோ நலந்தானா. உள்ள வாங்க தோழர்களே. சொல்றதுக்கு முன்னாடியே வந்துட்டோம்.